நான் சொன்னபடியே முடிச்சிருப்பா. என்னது மனசாட்சியா? வசதி உள்ளவன், பதவியில் உள்ளவன், இவங்கெல்லாம் மனசாட்சியை பத்தி பேசவே கூடாது. முதலாளி, நான் சொன்னபடி செய். முதலாளி, நான் இப்படி நடக்குன்னு நினைக்கவே இல்லை முதலாளி. என்னப்பா நடந்துச்சு? ஆஸ்பத்திரி கட்டணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. மந்திரி பதவி வேணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. ஏன் எதிரிக்கு மந்திரி பதவி போகணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. மொத்தத்துல அன்னக்காவடியில இருந்து அமைச்சர் வரைக்கும் படி அளக்கிற கடவுளே நீங்க தான். உங்க வீட்டை கோயில்னு நினைச்சு எத்தனையோ பேர் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காய சூற விட்டு போறாங்க. அதுக்கு என்னப்பா இப்போ? உங்க பையன் அஜய் உங்க மான மரியாதையெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டான். அப்படியா? இந்த மாதிரி கேசட்ல பொம்பளைங்களை நிர்வாணமா படம் எடுத்து வைக்கிறாங்க. உண்மையாவா? வேணும்னா இப்பவே போட்டு பாருங்க சார். வேண்டாம்பா, என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். முதலாளி, நீங்க போலீஸுக்கு போன் பண்ணா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடுமே முதலாளி. இறப்பா. முதலாளி, படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு வேலை போட்டு கொடுத்த தெய்வம் நீங்க. போலீஸுக்கு தயவு செஞ்சு போன் பண்ண வேண்டாம். நீங்களே அவனை கண்டிச்சு விட்டுருங்க. இறப்பாரு, 100 நல்லவங்க உள்ள இருக்கலாம், ஆனா ஒரு கெட்டவன் கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். வேண்டாம் முதலாளி. முதலாளி வேண்டாம். முதலாளி, முதலாளி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் இல்ல? இல்ல. ஏட்டு இல்ல. எல்லாம் எங்கப்பா போய் தொலைஞ்சிட்டாங்க? முரளின்ற வீட்டுக்கு போயிருக்காங்க. முரளி வீட்டுக்கா? எந்த முரளி? ஆண்டவர் கடையில வேலை செய்யறாரு அந்த முரளி. என் கடையில வேலை செய்யற முரளி வீட்டுக்கா? ஆமா. எதுக்கப்பா? அவங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்காக. உங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. முதலாளி, எதுக்காக முதலாளி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? தெரியலையேப்பா. அம்மா, நான் பார்க்க போறேன்டா பையன். என் பையனையா போலீஸ்ல மாட்டி வைக்க பாக்குற? டேய், 3 தலைமுறைக்கு நான் வில்லன்டா. இதெல்லாம் ஏன் சார் கூட்டு போறீங்க? யாரியா? நான் வீட்டு சொந்தக்காரன் சார். இவங்க இங்க குடியிருக்காங்களா? நல்லவங்களா பார்த்து வீட்டு போய். இவங்க எல்லாம் நல்லவங்க சார். யாரு இவங்க? நல்லவங்களா? மூஞ்சில பாரு எழுதி விட்டுருக்க பிரார்த்தனை. இவங்களுக்கு போய் வீடு கொடுத்துருக்கேன். போய் அப்போ அம்மா, அம்மா, தங்கச்சி. எங்களை அநியாயமா இப்படி போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்களே. யார்கிட்ட வேலை செய்யறேன் தெரியுமா? வேண்டவர்கிட்ட வேலை செய்யறேன். எங்க அம்மா ஒரு ஆஸ்துவ நோயாளிடா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. எதுக்காக எங்க அம்மாவின் தங்கச்சி இங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னு உனக்கு தெரியாது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் பிரார்த்தனை நடத்தினா அவங்களை எல்லாம் வெளியே விட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ, ஐயோ, முரளி, ஐயோ, முரளி, அம்மா, அம்மா, அம்மா. ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க ஒரு போன் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அவங்களை வெளியே அனுப்பிச்சிருப்பேன். முடியாது. சரிங்கய்யா. ஐயா, ஐயா, எழுந்துரு, எழுந்துரு. ஐயா, என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அதுதான் எங்க அம்மாவும் தங்கச்சியும். ஐயா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் இல்ல. அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
ஏன்பா நல்ல குடும்பத்துல உள்ளவங்கன்னு வீட்டை வாடகை விட்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே சார் ஒன்னும் சொல்ல வேண்டாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன காரி துப்புறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நாள் டைம் தரேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி. பகலானா கதவை சாத்தி வச்சுங்கடி, ராத்திரி ஆனா திறந்து வச்சுக்கங்க. பத்தினி வேஷம் போடுறதுக்கு இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மூடி வச்சிருப்பீங்க? நீங்க பண்ண பிசினஸ்க்கு கதவை மட்டும் மூணா பத்தாது, ஜன்னலையும் சேர்த்து மூடுங்க, என்ன பாத்துற போறாங்க. ஏண்டி பாத்திர பணத்தை மூட்டை கட்டுறீங்க? அதான் எங்க ஊரு மானம் மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களே, இன்னும் எந்த ஊர்ல போய் இந்த தொழில பண்ண போறீங்க? இந்த தொழில் பண்ணதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம். அம்மா அம்மா தங்கச்சி அம்மா அம்மா இந்த புள்ளையால இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு போயிட்டியா தங்கச்சி? இந்த அண்ணனால உன்னை கட்டி கொடுக்க முடியாதுன்னு போயிட்டியாவா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன தனியா விட்டு போறீங்க? இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்ப சொல்லுங்க ஐயா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே? இந்த காக்கி சட்டை தானே? உங்க டிபார்ட்மெண்ட் தானே? டேய், ரவுடி ராஜாவை பத்தி கேட்டா சொந்தமா ஒரு கதை சொல்றியா? இத பார், இன்னும் ஒரே வார்த்தையில அவனை நான் லாக்அப்ல தள்ளல. என் பேர் இன்ஸ்பெக்டர் விஜய் இல்ல.